இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம தமிழ்ல இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய டேனி அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லினை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஆள் நடமாட்டமே அதிகம் இல்லாத ஒரு கரும்பு காடு, அந்த கரும்பு காட்டுக்குள்ள எரிஞ்சு போன நிலையில ஒரு எலும்பு கூடு. இந்த விஷயம் போலீஸ்காரங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக பல எதிர்பாராத திருப்பங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. சோ அதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ஸ்லயே தஞ்சாவூர்ல இருக்க எல்லா போலீஸ்காரங்களும் அங்க இருக்க போக்குவரத்து எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இந்த ட்ரக் எல்லாம் எடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல். சோ எல்லா இடத்தையும் அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயம் பார்த்துதான் டேனி அப்படின்ற ஒரு போலீஸோட டாக் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்குது. அங்க இருக்க எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அதை கொண்டு வந்தது யார் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்க இந்த டேனியை பத்தின ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ இந்த டேனி பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்ட கேஸை எல்லாத்தையுமே பக்கவா முடிக்கும். அண்ட் போலீஸ்காரங்களை விட ரொம்ப ஷார்ப்பா இருக்கு அப்படின்ற மாதிரியோ இதுக்கு ஒரு ஹேண்ட்லர் இருக்காரு, அவர் கூட சேர்ந்துகிட்டு தான் இது எல்லா வேலைகளையும் பக்காவா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி ஹேண்ட்லர் இருக்கா இல்லையா, அவரோட வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்குது. சோ அங்க இவரோட பையனான ரவி அப்படின்ற ஒருத்தரை காமிக்கிறாங்க. அந்த மனுஷனுக்கு இப்போதைக்கு வேலை எதுவும் கிடையாது, போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயம் பார்த்து இவரோட காதலி போன் பண்றாங்க, என்னோட வீட்டுல மாப்பிள்ள பாக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய போட்டோஸ் கொடுத்தாங்க. அதுல நான் உன்னோட போட்டோ எடுத்து வச்சுட்டு உன்னோட அப்பா கிட்ட இதை பத்தி பேசுறா அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணா ரெண்டு வீட்டுக்காரங்களும் சம்மதம் பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள்ல இவருக்கு போலீஸ் வேலை கிடைக்க போகுது. தாராளமா தட்ட மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லா வேலைகளும் இங்க நடந்துகிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ண ஒரு விவசாயியை காமிக்கிறாங்க. காலையில தூங்கி எழுந்தது தன்னோட வேலைகளை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி காட்டுக்குள்ள போக அங்க தூரமா ஏதோ ஒண்ணு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். யார் நெருப்பு வச்சுட்டு போனது, இது மொத்தமா பரவிடுச்சுன்னா என்னையா பண்றது அப்படின்ற மாதிரி கிட்ட போக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து ஏதோ பயந்து போய் அங்கிருந்து வேக வேகமா ஓடி போய் போலீஸ்காரங்க கிட்ட தகவல் சொல்ல அவங்க வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எரிஞ்சு போற நிலையில ஒரு எலும்பு கூட இருக்கு அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது. என்னையா இப்படி பண்றானுங்க, கொலை அப்படின்றதெல்லாம் தாண்டி என்னையா எரிச்சு விட்டு போயிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஃபாரன்சிக் டீம்ல இருந்து ஆள் வர ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு எலும்பு கூடுகளையா கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த எலும்பு கூடுல இருந்து தாலி சங்கிலி அண்ட் கொலுசு அப்படின்ற மாதிரி நகைகள் கிடைக்க ஆரம்பிக்குது. இது மூலமாவே இது ஒரு பெண்ணோட சடலமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க பக்கத்து ஊர்ல ஒரு நபர் தன்னோட மனைவி நைட்ல இருந்து காணோம் அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருக்கா. சோ அவருக்கு இந்த தகவல் போக ஆரம்பிக்குது. வேக வேகமா வந்து பார்க்கும்போது தன்னோட மனைவியோட தாலிச்சங்கிலியோ கொலுசு இருக்கிறத பாக்குறாரு. பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்க எல்லாருமே இவரை சாந்தப்படுத்திக்கிட்டே இருக்கு. இந்த சீன் இதோட கட் ஆகுது. டிவி நியூஸ் சேனல் எல்லாத்துலயுமே இந்த கொலையை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொலையை பண்ணதே அவங்களோட கணவர் தான் அப்படின்ற மாதிரியோ போதைக்கு அடிமையான அந்த மனுஷன் தன்னோட மனைவியை டெய்லி துன்புறுத்திக்கிட்டே இருந்திருக்காரு. இதனால வேற ஒரு அஃபேர்ல அவங்க இருக்கும்போது கண்ணெதிரில் இவர் பாக்குறாரு. அந்த இடத்துல அவங்கள எரிச்சு கொலை பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாரும் அரசல் புரசலா பேசிக்கிட்டே இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது. இவங்களோட அப்பா ஒரு பெரிய அட்வொகேட்டா இருந்து இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க அந்த ரூட் எல்லாம் சூஸ் பண்ணாம நான் ஒரு போலீஸ் அதிகாரி ஆகணும், ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வேலை எல்லாத்தையும் பார்த்து இப்போ இன்ஸ்பெக்டரா ப்ரமோஷன் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவுல சொந்தக்காரங்க கேஸ் தான் இவங்க நிறைய ஹேண்டில் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போனா சரிப்பட்டு வராது, நாளை பின்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க முடியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவங்களே பேசி அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இங்க காட்டிக்கிட்டே இருக்க. இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டுட்டு அவங்களோட ஸ்கூல்ல விட்டுட்டு இவங்க போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ண தங்கச்சி கிட்ட போக ஆரம்பிக்குது. இந்த கடவுள் குழந்தைகள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த சத்தங்கள்லாம் எப்படி இருக்கு, மனுஷங்களை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கிளாஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது பார்வை குறைபாடு இல்லாத குழந்தைகளுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே கட் பண்ண ஹீரோயின் இங்க இன்ஸ்பெக்டரா வந்து உட்காந்துட்டாங்க. இதனால பதியப்பட்ட கேஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பரபரப்பா இப்ப மக்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்குது அந்த எரிஞ்சு போன பிணத்தை பத்தி தான் இல்லையா. அந்த கேஸ் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. பெண்டிங்ல இருக்க கேஸ் அவங்களோட கணவர் தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி நீங்க எப்படி போர்ட்ரேட் பண்ணீங்கன்னு கேட்கும்போது சின்ன விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. இவங்களோட கணவர் பயங்கரமா குடிச்சு நடக்கவே முடியாத மாதிரி கரும்பு காட்டுக்குள்ள பொறுமையா வந்துகிட்டே இருக்கும்போது தன்னோட மனைவி வேறொருத்தர் கூட இருக்கிறத கவனிக்கிறாரு. இதனால ஆத்திரம் அடைஞ்ச அவர் அந்த இடத்துல அவங்கள தீயிட்டு கொளுத்துறாரு அப்படின்ற மாதிரியும் இதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல சிகரெட் துண்டு முத கொண்டு ஒரு நீடல் வரைக்கும் இவங்க எடுத்திருக்காங்க. இதுல பிரச்சனை தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அதுல கிடைச்ச பிங்கர் பிரிண்ட் அவங்களோட கணவரோட பிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகல அப்படின்றது. ஆனா மோட்டிவ் எனக்கு இருக்கு இல்லையா, அதனால மட்டுமே தான் அவனை நாங்க கைது பண்ணிருக்கோம். இன்னும் சில எவிடன்ஸும் எங்களுக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க டைரக்டா அந்த இடத்துக்கே போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல ரத்தம் கிடைச்சது அப்படின்ற மாதிரி இவங்க மார்க் பண்ணிருப்பாங்க. மார்க் பண்றாங்களே தவிர அது யாரோட ரத்தம் அப்படின்றத இவங்க ஐடென்டிஃபை பண்ணவே கிடையாது. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு சேவலை பலி கொடுத்திருக்காங்க, மேபி அதோட தான் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு மற்ற விஷயங்களை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. கெரோசின் பாட்டில்லாம் இருக்கு இந்த வேளாண்மை பகுதியில், அது இருக்குது சகஜம் தான் இல்லையா. இது எல்லாத்தையும் வச்சு அவன்
அவர் தான் இது பண்றாரு அப்படின்ற மாதிரி எப்படி உங்களால பாயிண்ட் அவுட் பண்ண முடிஞ்சது அப்படின்ற மாதிரி அந்த கேஸ் இவங்க ஹேண்டில் பண்ணணும். டேனி அப்படின்ற ஒரு நாய் இருக்கு இல்லையா, அந்த நாய் இது வரைக்கும் இந்த ஸ்பாட்டுக்கே வந்தது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். முதல் வேலையை அந்த நாயை கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கிளம்ப ஆரம்பிக்க அப்படியே கட் பண்ண டேனியோட ஹேண்ட்ல 2 பேரும் அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டேனி ஏதோ ஒரு காரை பார்த்து பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கு. இவருக்கு ஒன்னும் புரியல, எதுக்காக டேனி கத்திக்கிட்டு இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது டேனி அங்க இருந்து வேகமா அந்த காரை துரத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்க. பின்னாடி இவர் வந்துகிட்டே இருக்கும்போது தூரத்துல அந்த கார் போய் நின்றது. இந்த நாய் என்ன பண்ணுது, அந்த கார் கிட்ட போய் பயங்கரமா குலைச்சுக்கிட்டே இருக்கு. உள்ள யார் இருக்காங்க அப்படின்றத நமக்கு ரிவீல் பண்ணாம உள்ள இருக்க நபர் சிகரெட் குடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த நாய் குலைச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா, தூரத்துல அவங்களோட ஹேண்ட்லர் பொறுமையா ஓடி வந்துகிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அவருக்கு நெஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சு பொத்துன்னு அந்த இடத்துல விழுந்து போக குலைச்சுக்கிட்டே இந்த நாய் இவர் பக்கத்துல ஓடி வந்து நிக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கார்ல இருந்த நபர் காரை எடுத்துக்கிட்டு போறாரு அப்படின்ற விஷயங்கள் இங்க நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. நாய் ஒரு பக்கம் சோகமா உட்காந்துக்கிட்டே இருக்கு. அந்த நபர் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கிறாரு. அப்படியே கற்பனை அவர் இறந்து போயிட்டார் அப்படின்ற ஒரு தகவல் வீடு முழுக்க ரொம்ப சோகமாயிடுது. அந்த நாயும் தன்னோட ஹேண்ட்லர் இறந்து போயிட்டார் அப்படின்றத ஏத்துக்க முடியாம அவரோட சடலம் பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு இருக்கு. இது பாக்குற எல்லாரையுமே சோகப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி இருக்கும். ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, இந்த இடத்துக்கு வந்து இறுதி அஞ்சலி எல்லாமே செலுத்திட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க அந்த சமயத்துலதான் ஒரு விஷயத்தை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹேண்ட்லர் இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த நாய் சரியான மனநிலைமையில இல்ல அப்படின்றது. இதனால அந்த நாயை நார்மல் நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஹேண்ட்லரை தாண்டி அந்த ரவி இருக்கா இல்லையா, அவர் கூட தான் அந்த நாய் கொஞ்சம் க்ளோஸா இருந்தது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹேண்ட்லர் இறந்து போயிட்டார், அவரோட வேலை ரவிக்கு கிடைக்கட்டுமே அப்படின்ற மாதிரி இவங்க இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நாய் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு இங்க காட்டிக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ண அந்த கிரைம் சீன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு ஃபுல்லா ரெக்கவர் ஆகி டேனி ரவியோட வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் அங்க ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி டேனியை வச்சு செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சில டயர் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இது எந்த வண்டி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல ஊர் மக்கள் எல்லாருமே அவன் பயங்கர குடிகாரன், அவன் தான் இந்த கொலையை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. நம்ம அவங்க கிட்ட போய் கேட்கலாம், அதாவது அந்த பொண்ணோட கணவர் கிட்ட போய் கேட்கலாம்னு சொல்ல முதல்ல அந்த மனுஷனும் அதான் ஊருக்காரங்க எல்லாம் சொல்றாங்களேமா நான் தான் என்னோட மனைவியை கொலை பண்ணேன்னு, அது அப்படியே இருக்கட்டுமா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்க இவங்க மேற்கொண்டு கேட்க ஆரம்பிக்க அந்த சமயத்துலதான் என்னோட மனைவியை நான் கொலை பண்ண கிடையாது, என்ன சுத்தி இருக்கிறவங்கள இந்த மாதிரி போர்ட்ரேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கதறி அழுதுகிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த கேஸை எப்படியாவது முடிச்சாக்கணும், அது உண்மையை வெளிக்கொண்டு வந்து ஆக்கணும் அப்படின்ற மாதிரி தன்னோட தங்கச்சி கிட்ட பேசிக்கிட்டு ரோட்ல நடந்து போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு முகம் சரியாத நபர் இரும்பு பழுப்படுத்தி ஹீரோயின் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி போக எதர்ச்சியா குறுக்குல இவங்களோட தங்கச்சி வந்துடுறாங்க. அவங்களுக்கு தலையில பலமான காயம். சோ வேகமா ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. அவங்களுக்கு முதலுதவி எல்லாமே அளிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் அவங்களுக்கு இந்த கண்ணுக்கு போற நர்வ் இருக்கு இல்லையா, அது பயங்கரமா டேமேஜ் ஆயிடுச்சு. இனிமேல் அவங்களால பார்க்க முடியாது, அதாவது பார்வை இழந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ரொம்ப கதறி அழுதுகிட்டே இருக்கும்போது இது எனக்கு வச்ச டார்கெட் தான், என்னோட தங்கச்சி குறுக்குல வந்துட்டா இது யார் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்ற குழப்பத்துல இவங்க இன்வெஸ்டிகேஷனை ஃபர்தரா கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் இதுக்கு அடுத்த நாள் காலையில இவங்களுக்கு இன்னொரு எலும்பு கூடு கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல், அதுவும் எரிஞ்சு போன நிலையில தான் இருக்கு. சோ வேகமா அந்த இடத்துக்கு போய் டாக் எல்லாத்தையும் விட்டு செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்க பெண் இறந்து போனதுக்கான ஒரு சில உடைமைகள்லாம் கிடைக்குது. அது எல்லாத்தையும் டேனி மூலமா மோப்ப முடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த டேனி வேகமா ஓட ஆரம்பிக்குது. எல்லாரும் பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு பயங்கர ஷாக்கிங் கிடைக்குது. அது என்ன அப்படின்னா அந்த நாய் போய் நிக்குது இல்லையா, அது ஹீரோயினோட வீடாதான் இருக்கும். எதுக்காக அப்படின்னா ஹீரோயினோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க அங்க காணும். சோ இது மூலமாவே இறந்து போனது யாரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. பயங்கரமா கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. கூடவே இருந்த தன்னோட தங்கச்சி இப்ப இல்ல. தன்னோட பழைய சாட்டை எல்லாத்தையும் எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் அவங்களுக்கு 2 விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. முதல் விஷயம் என்ன அப்படின்னா அவங்க ரொம்ப ப்ரூட்டலான முறையில கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. 2வது விஷயம் அவங்களோட உடம்புக்குள்ள ஒரு ட்ரக் இருந்தது அப்படின்றது. இந்த 2 விஷயங்களுமே முதல்ல ஒரு எலும்பு கொடுக்கறது இல்லையா, அங்கேயும் இவங்க பார்த்திருப்பாங்க. ரெண்டுமே ஒன்னாதான் இருக்கு. ஆனா என்னோட தங்கச்சிக்கு ட்ரக் அடிக்கிற பழக்கமே கிடையாது, இது எங்க இருந்து வந்தது அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்க அந்த சமயத்துலதான் இது ஹாஸ்பிட்டல்ல பயன்படுத்தப்படுற, அதாவது பிரசவ காலத்துல பிரசவதிகளுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு விதமான போதை அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ இதை பாத்தீங்கன்னா அவங்க மருந்து மாதிரி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதையே இப்ப இருக்க மக்கள் எல்லாருமே போதைக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் கிராம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா அவங்க கோமாக்கு போக வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா அப்படியே டெத் ஆக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மாதிரி இவங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இது எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அனலைஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. டாக்டரோட கையெழுத்து இல்லாம இது எங்கேயுமே கிடைக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ எந்த டாக்டர் இதை எழுதி கொடுத்திருக்காங்க, அதை யார் எழுதி கொடுத்திருப்பா அப்படின்ற மாதிரி அதை தேட ஆரம்பிக்க அந்த சமயத்துலதான் தங்கச்சியோட ஸ்கூல் இருக்கு இல்லையா, அங்க இருக்க ஒரு பையன் ஹீரோயினை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். வேகமா அங்க போகும்போது
இருக்கும்போது அக்கா டெய்லி நீங்க ஒரு கார்ல வந்து கூட்டு போவீங்க, ஆனா அன்னைக்கு அவங்கள கூட்டு போன காரோட சத்தமே வேறக்கா. இத பத்தி அவங்க கேட்கும்போது இல்ல உங்களோட அக்கா தான் கூட்டு வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கூட்டு போனாங்க. எனக்கு என்னமோ அவங்க மேலதாக்கா சந்தேகமா இருக்குன்னு சொல்ல இவங்க இந்த சுற்று வட்டாரத்துல இந்த ரேஸ் கார் மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பாஸ் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நடந்த 2 கொலைகளிலுமே ஒரு விதமான ரேஸ் கார் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இதை இவங்க குழுவா எடுத்து கிளம்ப ஆரம்பிக்க அந்த சமயத்துல தான் மெயின் வில்லனை நமக்கு காமிக்கிறாங்க. அந்த காருக்குள்ள உட்காந்து நிறைய ட்ரக் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ண அந்த கார் யாருடையது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அந்த கேள்வியை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. காரோட ஓனரை கண்டுபிடிச்சு வீட்டுல போய் விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பையன் வீட்டுல இல்ல அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம ஸ்டக் ஆகுது. அதே சமயத்துல இங்க இந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த கேங் கவனிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். டே காரை நான் போய் எடுக்க வேணாம்னு சொன்னேன், இப்ப பாரு வீடு வரைக்கும் போலீஸ்காரங்க வந்துட்டாங்கடா, நம்ம மாட்டிக்கிட்டோம்டா, இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாதுடா அப்படின்ற மாதிரி காருக்கு சொந்தக்காரா இருக்கா இல்லையா பயங்கரமா புலம்பிக்கிட்டே இருக்கு. மெயின் வில்லன் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. பக்கத்துல ஒரு லாட்ஜ் இருக்கும், அதுல இந்த கார் வச்சிருக்கானே அவனோட ஐடி கார்டை கொடுத்து ஒரு ரூம் புக் பண்றாங்க. 2 பேரும் அதாவது மொத்தமா 3 பேருமே உள்ள உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவனோட உடம்புக்குள்ள அந்த ட்ரக் இன்ஜெக்ட் பண்றான் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ போதையில என்ன பண்றதுன்னு தெரியாம பொறுமையா அப்படி இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது அவனை கீழே தள்ளி அவரோட மேல பெட்ரோல் எல்லாத்தையும் ஊத்தி எரிக்கிறா அப்படின்ற மாதிரி நமக்கு இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணா போலீஸ்காரங்க இந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு தூரம் வந்து எவையா எரிச்சு போட்டிருப்பா அப்படின்ற மாதிரி ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது எந்த விதமான அடையாளங்களும் கிடையாது. ஆனா இதுல 3 பேர் இருக்காங்க அப்படின்றது இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இதனால 3 பேரோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு விசாரிக்கும் போது 3 பேருமே வீட்டுக்கு அடங்காம தான் சுத்திட்டு இருந்திருக்கானுங்க. அண்ட் வீட்டு பக்கமே வர்றது கிடையாது அப்படின்ற மாதிரி இங்க இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்க இன்னொரு பக்கத்துல இந்த ரவி இருக்கா இல்லையா, அவர் டேனியை வச்சுக்கிட்டு காலில் பேசிக்கிட்டே இருக்கும்போது டேனி ஒரு நபரை பார்த்து பயங்கரமா குலைச்சிக்கிட்டே இருக்கு. அந்த நபர் யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரவி திரும்பி பார்க்க அந்த சமயத்துலதான் அவரோட அப்பா இறந்து போனப்ப கூட ஒரு ரெட் கலர் காரை துரத்திட்டு போனதா மக்கள் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. அதே காரை இந்த 3 பேரை விசாரிச்சாங்க இல்லையா, அவங்களோட ஒருத்தரோட வீட்டுல பார்த்தாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப போற நபர் அந்த 3 பேர்ல ஒருத்தரா இருக்கே அப்படின்ற மாதிரி டேனி ஒரு ஓரமா கட்டி போட்டுட்டு இவர் பின் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த 2 அக்யூஸ்டுகளும் பேச ஆரம்பிக்கிறானுங்க. நம்ம போதை பொருள் வாங்கணும் அப்படின்ற மாதிரி போனா ஓவரா பண்ண அவளுக்கு எடுத்து சாகடிச்சோம். அது தொடர்ந்து இன்னும் 2 கொலைகளை நடந்துச்சுன்னா இனிமேல் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. இதனால மெயின் வில்லன் இருக்கா இல்லையா, ஏதோ பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி அங்க இருந்து ஓடி போக இன்னொருத்த மட்டும் சுத்தி தேடிக்கிட்டே இருக்க. ரவி அங்க இருக்க ஊசி எடுத்து அவனை இன்ஜெக்ட் பண்ணி பிடிக்கிறார் அப்படின்ற மாதிரி முதல் வேலையா இந்த விஷயத்தை ஹீரோயின் கிட்ட கொண்டு போக அவங்க நீ நான் சொல்றத பண்ணு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்படியே கட் பண்ண அந்த ரேஸ் கார் தன்னன் தனியா ஒரு காட்டு பகுதிக்குள்ள நின்றுகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களுக்கு தகவல் கிடைக்க வேகமா அங்க போய் பார்க்கும்போது இறந்து போற நிலையில அந்த 2வது அக்யூஸ்ட் இருக்கான். சோ போலீஸ்காரங்க இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே அந்த கார்ல இவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா இது நேரம் வரைக்கும் இவங்க பயன்படுத்திட்டு இருக்க ஒரு ட்ரக் இருக்கு இல்லையா, அது ஒரு டாக்டர் சீட்ல எழுதப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். வேகமா அவர் அடிச்சு விசாரிக்கும் போது மெயின் அக்யூஸ்டோட அப்பா இவர் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சின்ன வயசுல இவரோட மனைவியை இவர் இழந்து போயிட்டார். அந்த அம்மா இல்லாம இவங்களோட குழந்தையும் வளர ஆரம்பிக்குது. இதனால பயங்கர செல்லத்தை கொடுத்து வளர்த்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். போக அவன் நிறைய பணங்களை எடுத்து செலவு பண்ண ஆரம்பிக்கிறான். இதுக்கான காரணத்தை தேடி இவர் அழியும் போதுதான் அவன் ட்ரக் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால இவங்க கிட்ட காசை கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி மொத்த காசையும் புடுங்கும் போது அவன் வேற வழியை தேட ஆரம்பிக்கிறா. தன்னோட அப்பா ஒரு டாக்டர் தான் இல்லையா, இதனால அவங்களோட ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த போதையை தரக்கூடிய அனஸ்தீசியாவை எடுத்துக்கிட்டு இவன் போதை எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவன் கூட ஒரு கேங் சேர ஆரம்பிக்குது. அதையும் தாண்டி வெளியிலயும் அப்பாவோட அந்த பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு போய் மருந்து வாங்க ஆரம்பிக்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு இடத்துல வாங்கிட்டே இருக்கும்போது அந்த லேடிக்கு இது மேல சந்தேகமா இருக்கு. ஏன்னா எந்த டாக்டருமே இவ்வளவு அதிகமான மருந்து எழுதி கொடுக்கவே மாட்டாங்க. அண்ட் இந்த டாக்டர் கிட்ட நான் ஒர்க் பண்ணிருக்கேன், அவரோட சைனும் இது கிடையாது அப்படின்ற மாதிரி டாக்டர் கிட்ட போன் பண்ணலான்னு போக இவர் எனக்கு மருந்தே வேணாம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப அவங்க அப்பயும் சும்மா இல்லாம அந்த டாக்டர் கிட்ட போன் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல இந்த நபர் கோபம் முறையறாரு. அவங்கள பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக அவங்க தனிமையில வந்துகிட்டே இருக்கும்போது ட்ரக் இன்ஜெக்ட் பண்றாங்க. அங்க இருந்து இந்த காட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்து எவ்வளவு வேலைகளை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரிவீல் ஆகி முடிக்க சோ இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் வந்தா இருக்கா அப்படின்ற மாதிரி இப்ப ரிவீல் ஆயிடுச்சு. அவ எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது டேனி உதவி பண்ண ஆரம்பிக்குது. அது மூலமா கைவிடப்பட்ட ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்குள்ளதான் இது நாட்கள் வரைக்கும் அவங்க தங்கிட்டு இருக்காங்க. அங்க நிறைய போதைப் பொருள்கள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு அங்க போய் பயங்கரமான ஒரு சண்டையை போட்டுக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல ஹீரோயினோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க இறந்து போனதையும் காமிக்கிறாங்க. அந்த 3 அரக்கர்களால இந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டு கண் தெரியாத அந்த பெண்ணை ரொம்பவே கொடூரமான முறையில துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. நிறைய போதை ஊசிகள் எல்லாத்தையும் போட்டு அவங்கள எழுந்துக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டு கற்பழிக்கிறானுங்க. அந்த இடத்துல தீட்டு கொளுத்துறானுங்க அப்படின்னத நமக்கு இங்க காட்டிக்கிட்டே இருக்கு. இப்ப இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, இதுக்கு நடுவுல ரவி டேனி அப்படின்ற எல்லாருமே
எல்லாருமே இவங்களுக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. இத்தோட முடிவுல இவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா அவன் எப்படியாவது வெளியே வந்துருவான், நாளைக்கு இதே வேலையை தான் பண்ண போறான், இவனை நம்ம காணா பணமாக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி எல்லாரையும் இவன் ட்ரக்கை செலுத்தி எரிச்சு சாவடிச்சாலியா, அதே பேட்டர்ன்ல அளவில்லாத ட்ரக் அவனோட உடம்புக்குள்ள செலுத்தி அவனை அந்த இடத்துல எரிச்சு சாகடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. இந்த விஷயம் அடுத்த போலீஸ்காரன் கூட தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லா விஷயத்தையும் எவிடன்ஸே இல்லாம பக்காவா செஞ்சு முடிக்கும் போது வெளியில இருக்க யாருக்குமே, அதாவது மீடியாக்காரங்களும் சரி மக்களுக்கும் சரி, இந்த கேஸ் இன்னும் முடியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இவங்களோட சீனியர் ஆபீசர் அம்பா இந்த கேஸை முடிக்க முடியல அப்படின்றதுக்காக சிபிஐ கிட்ட போகுது. என்னால ஒன்றும் பண்ண முடியாதுமா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் பரவாயில்ல சார், நீங்க அவங்க கிட்டே கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், இந்த மாதிரி தப்பு பண்றவனுங்களை ஜெயிலுக்குள்ள கூட்டு போய் நல்ல பாடம் கத்து கொடுக்கணும் அப்படின்றது அவசியமே இல்லாத ஒண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களோட பயணத்தை தொடங்க ஆரம்பிக்க இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.